أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவன் அனைத்து புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் தகுதியானவன். இறைவனுடைய அருளும் கருணையும் அனலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், நபிகள் பெருமகனாரின் வாழ்க்கை வழிமுறையிலே வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மக்கள் மீதும், ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே குழுமியிருக்கின்ற அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பின் ஏக இறைவனுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ரமலானை கழித்துவிட்டு ஷவ்வாலுடைய மாதத்தின் பிற்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் குறிப்பிட்ட சில நாட்களில் இறைவனால் சிறப்பான மாதம் என்று திருமறை குர்ஆனிலே சான்று பகரப்பட்ட துல்காதா மற்றும் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைவதற்கான ஆயத்தத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலப்பகுதியிலே நம்மில் பலர் நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது புனிதமிக்க மக்கமா நகரிலே அமைந்திருக்கக்கூடிய காபாவுக்கு சென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விதியாக்கியிருக்கக்கூடிய ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படி என்ற ஆசையிலே அதற்கான தயாரிப்பு ஏற்பாடுகள் அப்படி என்ற நிலையில் தற்போதைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பின் சகோதரர்களே, இந்த ஹஜ் என்ற வணக்கத்தை பொறுத்தவரையில் நாம் ஆண்டாண்டு காலம் இது தொடர்பான சில செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும், நம்முடைய சமூகத்தில் இங்கிருந்து மக்கமா நகருக்கு போய் ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் நம்முடைய சமூகம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புனிதமிக்க மக்கமா நகரிலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டிய அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட சில நாட்களில் குறிப்பிட்ட சில இடத்திலே குறிப்பிட்ட சில வணக்கங்களை புரிவதற்கு பேர்தான் ஹஜ் என்று அழைக்கப்படுகின்றது. மக்கா, மினா இதை அண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் குறிப்பிட்ட நாட்களில் என்னென்ன வணக்க வழிபாடுகளை எந்தெந்த இடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றதோ அந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்கு பேர் ஹஜ். அப்ப இந்த ஹஜ் என்ற வணக்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகை என்று சொன்னால் எவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இறை விசுவாசிகளாக முஸ்லிம்களாக இருக்கின்றார்களோ இந்த இஸ்லாமிய ஆண் பெண் இருபாலாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை விதியாக்கி இருக்கிறான். அப்ப எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விட முடியாது. நோன்பை பொறுத்தவரையிலே யார் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்கின்றார்களோ, நோன்பு நோட்பதற்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நோன்பை விதியாக்குகிறான். அந்த மாதத்தில் நோன்பை நோக்க வேண்டும். அந்த வரிசையில் இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையில் எவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கமா நகருக்கு போய் வருவதற்கான உடல் தகுதியையும் பொருளாதாரத்தையும் கொடுத்திருக்கின்றானோ இவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று 3வது அத்தியாயத்தின் 97வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. எவர்கள் அந்த புனிதமிக்க ஆலயம் அமைய பெற்றிருக்கக்கூடிய மக்கமா நகருக்கு போய் வருவதற்கான பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜை கடமையாக்குறான். அப்ப ஹஜ்ஜு நமக்கு கடமையான ஒரு வணக்கம். அது யாருக்கு கடமை என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றான். இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் நம்முடைய ஆயுளிலே ஒரு தடவை நாம் நிறைவேற்றினால் அந்த கடமையை நாம் நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் பார்க்கப்படுவோம். தொழுகை என்ற 5 நேரம் நிறைவேற்றவும், தினமும் 5 நேரம், ஒரு நாளைக்கு 5 நேரம் நிறைவேற்றி போதாது, ஒவ்வொரு நாளும் 5 தடவை நிறைவேற்ற வேண்டும். ரமலானை பொறுத்தவரையிலே
ஒவ்வொரு ஆண்டும் அந்த குறிப்பிட்ட மாதம் என்னையும் உங்களையும் வந்தடைகின்ற நேரத்தில் அந்த மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும். ஜக்காத்தை பொறுத்தவரையில் மார்க்கம் எங்களுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அளவுகோலை வழிகாட்டி இருக்கின்றதோ அந்த அளவுகோலின் அடிப்படையிலே ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஆயுளில் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள், அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று தன்னுடைய தோழர்களுக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அஃபீ குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், நீங்க ஹஜ் செய்யுமாறு சொல்றீங்க, அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருப்பதாக எங்களுக்கு போதனை செய்றீங்க, இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டுமா? அஃபீ குல்லி ஆமின், அப்படி என்று நபிகள் பெருமானாரிடத்திலே அந்த நபித்தோழர் 3 தடவை கேட்கிறாங்க. முதல் தடவை கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதவர்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. 2வது முறை கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் பதில் சொல்லவில்லை. 3வது முறை கேட்கின்றார்கள், நபிகள் நாயகம் பதில் சொல்லல. 3 முறை கேட்டும் அல்லாஹ்வின் தூதரவர்கள் பதில் சொல்லாமல் அமைதியை கையாண்டதற்கு பின்னாடி நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் உங்களை பார்த்து ஆம் என்று சொல்லி இருந்தால், ஒவ்வொரு வருஷமா என்ற இடத்தில் கேட்டீர்களே, இந்த கேள்விக்கு நான் ஆம் என்று பதில் சொல்லி இருந்தால் அது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கும். அப்படி கடமையாக்கப்பட்டால் அது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆம் என்று சொன்னால் அது கடமையாக மாறும் என் தோழர்களே. அப்படி கடமையானால் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஹஜ்ஜி செய்தல் என்பது உங்களுக்கு சிரமத்தை கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, எந்த விஷயத்தில் நான் உங்களை விட்டுவிட்டேனோ, எந்த விஷயத்தில் நான் விளக்கமாக சொல்லாமல் பொதுப்படையாக சொல்லி உங்களை விட்டுவிட்டேனோ அந்த விஷயத்தில் நீங்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிவிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதும் தங்களுடைய நபிமார்களிடத்திலே அதிகமாக கேள்வி கேட்டதும் தான் அவர்கள் அழிந்ததற்கு காரணம் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 2599வது இலக்கத்திலே பார்க்கலாம். அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். நம்முடைய ஆயுளில் ஒரு தடவை நம்மிடத்தில் வசதிகளும் உடல் தகுதியும் இரண்டும் ஒரு சேர இருந்தால் புனிதமிக்க மக்கமா நகருக்கு போய் அந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் வணக்கத்தை நிறைவேற்றியவர்களாக பார்க்கப்படுவோம். அதற்கான சிறப்பு, அதற்கான நன்மை, ஹஜ் செய்தவர்கள் இறைவனுடைய பார்வையிலே எப்படி நோக்கப்படுவார்கள், அந்த எல்லா சிறப்பும் வாழ்க்கையில் ஒரு தடவை நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை கொடுப்பான். அல்லாஹ்வின் தூதர் கூட தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, ஹஜ் செய்தவங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர்கள் மரணித்த அந்த கடைசி ஆண்டு மாத்திரம் என்ன செய்றாங்க, ஹஜ்ஜிக்கு போய் மக்களுக்கு ஹஜ்ஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து வழிகாட்டி ஹஜ்ஜை அல்லாஹ்வின் தூதர்கள் நிறைவேற்றியதை பார்க்கலாம். அதே போன்று இந்த ஹஜ் என்ற வணக்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பார்வையிலே எவ்வளவு சிறப்பான வணக்கம் என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் அமலி அஃதல், நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்விடத்தில் மிக மிக சிறப்பான வணக்கம் எது, ஐயுல் அமலி அஃதல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நபித்தோழர்கள் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள், கால ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நீங்கள் ஈமான் கொள்ளுவது. அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைச்சான், நான் அவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்று நீங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய இறைவனையும் தூதரையும் ஏற்று ஈமான் கொள்றீங்களே, இதுதான் மிக மிக சிறந்தது. முதலிடத்தில் இருக்கக்கூடிய வணக்கம் ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி என்றாங்க. 2வது கேட்கிறாங்க, அதற்கு அடுத்தபடியாக எது யா ரசூலுல்லாஹ்? நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பார்வையிலே இஸ்லாத்துக்காக வேண்டி அறப்போர் புரிவது இருக்கின்றதே, இறை பாதையில் நீங்கள் போரிடுவது, இது 2வது சிறப்பானது. ஈமானுக்கு அடுத்தபடியாக ஜிஹாத், புனித போர் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. 3வதாக கேட்கிறாங்க, அதற்கு அடுத்து எது யா ரசூலுல்லாஹ்? நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதற்கு அடுத்ததாக கால ஹஜ்ஜுன் மபுரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று சொன்னாங்க. இப்ப ஈமான்,
அதற்கு அடுத்தபடியாக இறை பாதையிலே அறப்போர் புரிதல், இதற்கு அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் செய்யக்கூடிய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். மூன்றாவது இடத்தில் இஸ்லாம் என்ன செய்கின்றது? இந்த ஹஜ் என்ற வணக்கத்தை வைக்கிறது. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் இங்கிருந்து பல ஊர்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து பல சிரமத்துக்கும் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் மத்தியிலே புனிதமிக்க மக்கமா நகருக்கு போய் அங்கே ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு இறை அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், எமது ஹஜ் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அதனூடாக அல்லாஹ் பாவத்தை மன்னித்து சுவர்க்கத்தை தர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஹஜ்ஜுக்கு போகின்றார்களே, இவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் எப்படியானவர்களாக அல்லாஹ் வரவேற்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் சொல்லுகின்ற செய்தி இப்னு மாஜா என்ற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம். நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களை அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ், இறைவனுடைய பாதையிலே போர் புரிகின்றவர்கள், வல் ஹஜ் வல் முஅ்தமிர், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள், எவர்கள் இறை பாதையிலே அறப்போர் புரிகிறார்களோ அவர்களும், வல் ஹஜ் ஹஜ் செய்யக்கூடியவர்களும், வல் முஅ்தமிர் உம்ரா செய்கின்றார்களே, இந்த மூன்று சாராரும் வஃப்துல்லா, இறைவனுடைய விருந்தாளிகள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இப்போ ஹாஜிகளை இஸ்லாம் ஒரு சாதாரண நிலையில் வைத்து பார்க்கல. இங்கிருந்து நாங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்து பல சிரமத்துக்கு மத்தியில் உடல் தகுதியோடு அந்த மக்கமா நகருக்கு போய் அங்கிருக்கின்ற வெயிலிலே நாங்கள் இஹ்ராம் கட்டியவர்களாக தலைவிரி கோலமாக அங்கே தவாஃப் என்றும் சாய் என்றும் ஜம்ராக்களிலே கல்லெறிதல் என்றும் ஜன நெரிசலுக்கு மத்தியில் அந்த வணக்கத்தை செய்கிறோம் என்றால், அப்படி வணக்கத்தை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பார்க்கிறான்? வஃப்துல்லா, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். சாதாரணமாக ஏன் விருந்தாளி, உங்கள் விருந்தாளிகள் நமது வீட்டுக்கு வந்தா அந்த விருந்தாளிகளை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவோம்? இது ஏண்ட விருந்தாளி, அவரை திருப்தியாக கவனிக்க வேண்டும், எந்த குறையும் இருக்கக்கூடாது. உணவிலோ தங்குமிட வசதியிலோ இன்னவிர விஷயங்களிலோ என்னுடைய விருந்தாளி என் வீட்டை தேடி வாரார் என்று சொன்னா அவருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, எந்த முகம் சுளிப்பும் இருக்கக்கூடாது. அப்படி என்று பார்த்து பார்த்து நமக்கு வேண்டப்பட்ட விருந்தாளிகள் என் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் வந்தா நாம கவனிக்கின்றோமா இல்லையா? அப்ப ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் இறைவனுடைய விருந்தாளிகள் என்றால், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான்? அப்போ சாதாரணமாக இடம் போடக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் இறைவனுடைய விருந்தாளிகள் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், தஆஹும் ஃபஅஜாபூஹு, அல்லாஹ் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தான். ஹஜ்ஜுக்கு வருமாறு, உம்ராவுக்கு வருமாறு, இறை பாதையிலே போரிடுமாறு இந்த மூன்று சாராரும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்றால் தஆஹும், அல்லாஹ் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தான். ஃபஅஜாபூஹு, அந்த அழைப்புக்கு அவர்கள் பதிலளித்தார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி பிரகடனம் செய்தாக குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, அந்த பிரகடனத்துக்கு ஹஜ்ஜுடைய அழைப்புக்கு இன்றைக்கும் அல்லது அடுத்த வருஷமோ இதற்கு முந்தைய ஆண்டுகளோ ஒருவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார் என்று சொன்னா, இறைவன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து கொடுத்த அந்த அழைப்புக்கு ஃபஜாபூஹு, அவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள், இறைவனுடைய அழைப்புக்கு பதிலளித்திருக்கின்றார்கள். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், வஸஅலூஹு ஃபஅதாஹும், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால், அந்த ஹாஜிகளும் உம்ராக்கு செல்லக்கூடியவர்களும் இறைவனுடைய அழைப்புக்கு பதிலளித்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் இவர்கள் கோரிக்கை வைத்தால், பிரார்த்தனை செய்தால், கையேந்தி கேட்டால், இறைவன் அவர்களை வெறும் கையில் அனுப்ப மாட்டான். அவர்கள் கேட்பதை அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஹாஜிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு போகக்கூடியவர்கள் எல்லாம் சாதாரணமான மக்கள் கிடையாது, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அப்படி என்ற ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நோக்கி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இறை பாதையில் அறப்போர் புரிவது இருக்கின்றது, இந்த அறப்போர் புரிவதனுடைய நன்மை, இதனுடைய சிறப்பெல்லாம் நாங்கள் அறிகிறோம். எனவே நாங்களும் இறைவனுடைய பாதையிலே அறப்போரில் உங்களோடு கலந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு அறப்போர் புரிவதற்கு அனுமதி கொடுக்க முடியாது, உங்களுக்கு அறப்போர் கடமை இல்லை.
என்றாலும் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்க. பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்க. அந்த ஹஜ்ஜி தான் உங்களுக்கான ஜிஹாத். பெண்களுக்கான ஜிஹாதாக, பெண்களுக்கான அறப்போராக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜை அடையாளம் செய்கின்றார்கள். புகாரில 2875, புகாரில் 1520, இப்படி ஏராளமான இடத்திலே பார்க்கலாம். அப்ப இந்த ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய வணக்கம் இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தில் சிறந்த இடத்தில் வைத்து பார்க்கிறது. ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக நோக்குது. இந்த வணக்கம் மிக சிறந்த வணக்கமாக இருக்கின்றது. பெண்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் பெண்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய அளவுகோல் என்ன, பெண்களுக்கு கொடுக்கின்ற சிறப்பு என்ன? நீங்கள் ஹஜ்ஜி செய்தீர்கள் என்றால், பெண்களாக இருக்கிற நீங்கள் ஹஜ்ஜி செய்தீர்கள் என்றால், ஆண்கள் எப்படி ஜிஹாது செய்தால் அது தனி சிறப்போ, அந்த ஆண்களுக்குண்டான ஜிஹாது நீங்க ஹஜ்ஜி செய்வதனூடாக அந்த அந்தஸ்தை உங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தாங்களும் பெண்களாக இருக்கக்கூடியவர்களும் ஜிஹாது செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிற நேரத்தில், ஜிஹாது உங்களுக்கு கடமை இல்லை, நீங்க ஹஜ்ஜி செய்யுங்க, அது உங்களுக்கு உண்டான ஜிஹாதாக மாறும் என்று சொல்லி காட்டுறாங்கண்டா. அப்ப ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய வணக்கம் ஏனைய வணக்கங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் இஸ்லாம் ஒரு சிறந்த இடத்திலே, சிறந்த அந்தஸ்திலே அந்த செய்யக்கூடியவர்களை ஒரு மெச்சி பார்க்கக்கூடிய இடத்தில் வைத்திருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமான நபிமொழிகள் நூடாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த ஹஜ் ஒருவர் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாத்தை பற்றிய தெளிவு விளக்கம் இவர்களுக்கு கிடைத்ததற்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் இடத்துல வந்ததற்கு பின்னாடி சத்திய பிரமாணம் செய்யணும், பையத் செய்யணும். இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல உறுதி பிரமாணம் செய்யணும். அப்படி உறுதி பிரமாணம் செய்வதற்கு தன்னுடைய கையை நீட்டுறாங்க. கையை நீட்டிய அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள், அந்த நபித்தோழர் திடீரென தன்னுடைய கையை அப்படி விலக்கிக் கொள்றார். பையத் செய்வதற்காக வேண்டிய கையை நீட்டியவர் கையை விலக்கிக் கொள்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, என்ன அம்ரே, உனக்கு என்ன நடந்துருச்சு? பையத் செய்வதற்கு, உறுதி பிரமாணம் செய்வதற்கு கையை நீட்டிவிட்டு கை அப்படியே விலக்கிக் கொள்கிறாயே, என்ன நடந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்கிற நேரத்தில் இவர் சொல்றார், நான் சில நிபந்தனைகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும். என்ன நிபந்தனைன்னு கேட்கிறாங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய கடந்த கால பாவங்கள், முன்னால் நான் செய்த பாவம் எல்லாம் இல்லாமல் போக வேண்டும். இதுதான் எனது நிபந்தனை யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்க நபிகள் நாயகம் சொல்றாங்க, அமா அலிம்த அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு, இஸ்லாம் அதற்கு முன்னாடி செய்த பாவத்தை எல்லாம் யஹ்திமு அடித்து நொறுக்கிவிடும் என்று அம்ரே உனக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு மேலும் கேட்கிறாங்க, ஓ அன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கப்லஹா, ஹிஜ்ரத் என்பதும் அதற்கு முன்னாடி செய்த பாவத்தை எல்லாம் அடித்து நொறுக்கி தரமட்டமாக்கிவிடும் என்று அம்ரே உனக்கு தெரியாதா? தொடர்ந்து மூன்றாவதாக நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, அம்ரே ஓ அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு, அதே வரிசையிலே இறைவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த ஹஜ் இருக்கின்றதே, இந்த ஹஜ்ஜும் ஹஜ்ஜுக்கு முன்னாடி அந்த ஹஜ்ஜி செய்த மனிதர் அவர் செய்த பாவத்தை எல்லாம் அடித்து தூள் தூளாக நொறுக்கிவிடும் என்று உனக்கு தெரியாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஹஜ் என்பது எப்படி ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே இஸ்லாத்துக்கு முன்னால் என்ன பாவத்தை எல்லாம் செஞ்சிருப்பாங்களோ, என்னென்ன பஞ்சமா பாகங்கள்லாம் இருக்கின்றது உலகத்திலே, எந்த பாவத்தை செஞ்சிருந்தாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இறைவன் ஒருவன் தான் இந்த உலகத்தை படைத்தவன், பரிபாலிக்க கூடியவன் என்று அல்லாஹ்வை கடவுளாகவும் இறுதி தூதர் அண்ணன் பெருமகனாரை இறை தூதராகவும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் எப்படி அதற்கு முன்னாடி அவர் செஞ்ச சகலதையும் அல்ல அழித்து அந்த மனிதனை பரிசுத்தப்படுத்துகின்றானோ, அதுபோன்று ஒருவர் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நேரத்திலே அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹஜ்ஜாக அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுகிற நேரத்தில் ஹஜ்ஜிக்கு முன்னாடி என்ன பாவத்தை செஞ்சிருந்தால், என்ன தவறை செய்திருந்தாலும், சக மனிதர்களோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர்களிடம் சம்பந்தப்பட்ட தவறு அல்லாமல் படைத்தவனுக்கு சம்பந்தப்பட்ட தவறுகள் இருக்கின்றதே, இந்த தவறுகளை ஒரு மனிதன் செய்துவிட்டு அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுவார் என்று சொன்னால் அந்த ஹஜ் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக மாறும் என்றா
அதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லாத்தையும் எல்லாம் அடித்து நொறுக்கி தூளாக மாற்றி அந்த மனிதனை ஒரு பரிசுத்த மனிதனாக மாற்றுகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதே போன்று நாம பரவலாக கேட்ட ஒரு செய்தி, இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் ஏனைய காலங்களிலே எனக்கும் உங்களுக்கு முன்னால் எடுத்து முன்வைக்கப்பட்ட ஒரு செய்திதான் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே பரிசு கிடையாது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. நாம நம்முடைய பொருளாதாரத்தை செலவழித்து உடல் தகுதியுடன் மக்காவுக்கு போய் சிரமங்களுக்கு மத்தியிலே நாம ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வருகிறோம். அந்த ஹஜ் குர்ஆன் சுன்னாவின் வழிகாட்டுதலிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய ஹஜ் இஹ்லாசுடன் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அந்த ஹஜ்ஜுக்குண்டான கூலி சுவர்க்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை, அதை விட தாண்டி ஒரு பரிசும் இல்லை. இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பரிசிலே மிக உயர்ந்த பரிசு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அந்த சுவர்க்கம். அப்ப நமது ஹஜ்ஜிகள், நாம் நிறைவேற்றுகின்ற ஹஜ்ஜிகள், நம்முடைய சமூகத்தில் ஹஜ்ஜிக்கான தயாரிப்பில் இருக்கக்கூடியவர்கள் நிறைவேற்றி விட்டு வருவதற்கு ஆசையோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜிகள் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக இருக்குமாக இருந்தால் அதற்கு உண்டான உயர்ந்த கூலி, அதை தாண்டி ஒரு கூலி இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க சுவர்க்கம், அதை தாண்டி ஒன்று இல்லை, அது அல்லாஹ் என்ன செய்வான், ஹாஜிகளுக்கு கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றி இந்த கூலிகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை பிரதான நோக்கமாக நம்முடைய மனதிலே காணப்பட வேண்டும், இறைவனுக்காக இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி. பேருக்கு புகழுக்கு என்னை சுட்டிருக்கக்கூடியவர்கள் நான் போய்விட்டு வந்ததற்கு பின்னாடி என்னையும் அல் ஹாஜி என்றும் ஹாஜியார் என்றும் அழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லது நான் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்கிறேன் அப்படி என்னை மெச்ச வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அப்படி என்ற நோக்கங்கள் கடுகளவும் இல்லாமல் இறைவனுக்காக வேண்டி என்ற அந்த உயர்ந்த எண்ணத்துடன் மாத்திரம் நம்முடைய ஹஜ்ஜிகள் அமையப்பெற வேண்டும். ஏனைய வணக்க வழிபாடுகளில் இந்த முகஸ்துதி என்பது கலப்பது சில பொழுதுகளில் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் முகஸ்துதி வருதல் என்பது மிக மிக அதிகமாக இடம்பாடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இந்த ஹஜ்ஜி என்ற வணக்கம். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜிக்கு ஒருவர் என்று நியத்து வைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த தயாரிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில், பாதையில் போகிற நேரத்தில், நண்பர்களை சந்திக்கின்ற நேரத்தில், உறவினர்களுடைய வீடுகளுக்கு போகக்கூடிய நேரத்தில், பஜாரில், பள்ளிவாசல் என்று இவர் மக்களோடு பழகக்கூடிய பல சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்வோம், இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறேன், ஹஜ்ஜிக்கு போக நியத்து வைத்திருக்கிறேன், அதற்கான தயாரிப்பில் இருக்கிறேன், குற்றம் குறைகள் செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் இப்படின்னு சொல்லக்கூடிய வளமை இருக்குதா இல்லையா? ஏனைய வணக்க வழிபாடுகளை நாம் நிறைவேற்றுவதற்கு முன்னாடி இப்படி யாரும் சொல்ற வளமை இல்லை. ஆனால் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்தில் பல சந்தர்ப்பத்தில் என்ன செய்வோம், இது போன்று நாம் சொல்லுவோம். அதற்கு என்று பிரத்யேகமாக வீடுகளை தேடி போய் கூட சொல்லுவோம். இதற்கு என்ன காரணம் சொல்லுவோம், ஹஜ் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹஜ்ஜாக மாறணுமா இல்லையா? அங்கே போயிட்டு வருவோம் என்ற உத்தரவாதம் கிடையாது, ஜன நெரிசல் இருக்கின்றது, மௌத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, ஏனையவர்களுக்கு ஏதாவது அநியாயங்களை அட்டூழியங்களை மனதை புண்படுத்தி இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இல்லையா? அப்ப இவைகளுக்கு நாம பிராயச்சித்தத்தை தேடிவிட்டு தானே அங்க போய் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வர வேண்டும் என்று நாம என்ன சொல்லுவோம், சில காரணங்களை சொல்லுவோம். அது ஒரு கோணத்தில் பார்க்கிற நேரத்தில் சரியாக இருந்தாலும் இது ஹஜ்ஜிக்கு மாத்திரம் உரியதல்ல. அடுத்தவர்களிடத்தில் மன்னிப்பு தேடுதல், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்திருந்தால், அடுத்தவர்களுடைய மானத்தில் கை வைத்திருந்தால், மனதை புண்படுத்தி இருந்தால், சொத்தை சூறையாடி இருந்தால், கடன் கொடுக்க வேண்டியிருந்தால், இப்படி ஏனையவர்களோடு சக அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவம் என்பது அது ஹஜ்ஜிக்கு மாத்திரம் பழித்தீர்க்கப்பட வேண்டிய பாவம் அல்ல. மௌத்துக்கு முன்னாடி ஒவ்வொருவரும் செய்யணும், நானும் செய்யணும், நீங்களும் செய்யணும், ஹஜ்ஜி செய்கிறவனும் செய்யணும், ஹஜ்ஜி செய்யாதவனும் செய்யணும், எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியமா இல்லையா? அப்ப அது ஹஜ்ஜுடைய காலத்தில் மாத்திரமல்ல, நாம மௌத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய நாம் எப்ப மௌத்து வரும் என்று நிச்சயமற்ற இந்த வாழ்க்கையிலே அது அவ்வப்போது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஹஜ்ஜிக்கு மாத்திரம் அல்ல என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹஜ்ஜிக்கான விளம்பரங்கள் என்பது, நாம போய் தேடி போய் சொல்லுதல் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே சில பொழுதுகளில் நம்முடைய அந்த இஹ்லாஸை,
நாம் இறைவனுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற அந்த தூய எண்ணத்தை சில சந்தர்ப்பங்கள் என்ன செஞ்சிடும், கெடுத்து விடுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற தயாரிப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இஹ்லாஸ் விஷயத்திலே நாம் கடும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய இஹ்லாஸ் துளியளவு மாறிவிட்டது என்றால், இறைவனுக்காக வேண்டி என்ற எண்ணத்திலிருந்து ஒரு சின்ன துளியளவும் இஹ்லாஸ் குலைந்து விட்டது என்றால், நாம் எவ்வளவு லட்சங்களை செலவழிச்சாலும், எவ்வளவு அங்க போய் தியாகத்துக்கு மேல் தியாகத்துடன் லப்பைக் என்று இறைவா உன்னுடைய அழைப்பை நான் ஏற்று வந்திருக்கிறேன், லா ஷரீக லக லப்பைக், வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, உனக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று எத்தனை லப்பைக்கு நாம் அங்க போய் சொன்னாலும் இஹ்லாஸ் சரியாக இல்லை என்றால், தூய்மையான எண்ணம் இல்லை என்றால், கலப்படம் இருக்கும் என்றால், ஹாஜ் என்ற பேருக்கு செய்வோம் என்றால் அதனூடாக எந்த சிறப்பும் எங்களுக்கு கிடைக்காது என்பது அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் எனக்கும் உங்களுக்கும் எடுத்துரைத்த செய்தியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அன்பின் சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய இந்த காலகட்டங்களிலே பெரும்பாலும் பெண்களை பொறுத்தவரையில் இந்த ஹஜ்ஜுக்கான ஏற்பாட்டை செய்து அந்த பயணங்களை துவக்குவதற்கு முன்னாடி மாதம் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த மாத விலக்கு விஷயத்தில் என்ன செய்வார்கள் என்றால், அதை தள்ளி போடுவதற்காக சில மாத்திரைகளை பயன்படுத்துதல் அல்லது ஊசிகளை பயன்படுத்துதல் அப்படி என்ற விஷயங்களின் ஊடாக அதை தள்ளி போடுவதற்கான காரியத்தை செய்வாங்க. காரணம் என்ன? நாம லட்சங்களை செலவழித்து தியாகத்துக்கு மத்தியிலே அங்கே மக்காவுக்கு போகிறோம், அங்க போய் மாதவிலக்கு ஏற்பட்டது என்று சொன்னா ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாம போயிரும். அப்ப கை செய்த மனதுக்கு கவலை, அதனால இது போன்ற சில காரியங்களின் ஊடாக அதை தள்ளி போடக்கூடிய காரியம் என்ன செய்யப்படுகின்றது, இன்றைக்கு பரவலாக சமூகத்தில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மத்தியிலே காணப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, தன்னந்தனியாக ஹஜ்ஜுக்கு போகல, தன்னுடைய மனைவிமார்கள் அழைச்சிக்கிட்டு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்ப ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்தில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அழுது கொண்டு இருக்கிறாங்க. ரசூலா ஆயிஷா அவர்களை தேடி வர்றாங்க. தேடி வந்து பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஏன், என்ன காரணம் என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இந்த ஆண்டு எனக்கு ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ அப்படி என்று எனக்கு அச்சமாக இருக்குது யா ரசூலுல்லாஹ், அதனால் அழுகிறேன். அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஆயிஷாவே அப்படி என்றால் உனக்கு மாத விலக்கு ஏற்பட்டு விட்டதா? ஆம் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மாத விலக்கு ஏற்பட்டு விட்டது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஆதமுடைய மகனின் வழித்தோன்றல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாத விலக்கை ஏற்படுத்தித்தான் வைத்திருக்கிறான், அது வரத்தான் செய்யும். மாத விலக்கு வந்துவிட்டது என்பதற்காக வேண்டி நீ அழுது கை சேதப்பட்டு கவலைப்படாதே ஆயிஷாவே. இந்த ஹஜ்ஜிலே காபாவை தவாப் செய்யக்கூடிய காரியத்தை தவிர்த்து ஹாஜிகள் செய்யக்கூடிய மற்ற அனைத்து காரியத்தையும் நீ செய்து கொள் என்று என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு வழிகாட்டுகின்றாங்க. இன்னும் சில ஹதீஸ்களிலே சஃபா மருவாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுதல் இருக்கிறா இல்லையா, இதையும் காபாவை வலம் வரக்கூடிய காரியத்தையும் தவிர்த்து மற்ற காரியங்கள் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டுகின்றார்கள். ஹஜ்ஜி முடிந்து மாதவிலக்கு தூய்மையானதற்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அவர்களுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்களுடன் தன்ஈம் என்ற இடத்துக்கு அனுப்பி அங்கே உம்ராவுக்காக நியத்து வைத்து இஹ்ராம் கட்டி உம்ரா செய்ய வைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். அப்ப இஸ்லாம் அதற்கான பெண்களுக்கான தீர்வை கொடுத்திருக்கு. இயற்கையில் அவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு மாதமும் அல்லாஹ் படைச்சவனுக்கு தெரியாதா? படைத்தவன் அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய உடலை அல்லாஹ் தயார் செய்திருக்கிறான். அப்ப அதற்குண்டான கூலி அல்லாஹ் என்ன செய்கிறான், கொடுக்கத்தான் செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படிங்கிற அம்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே இஸ்லாம் எங்களுக்கு எந்த அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும், எப்படி அமையப்பெற வேண்டும், எப்படி அமைந்தால் இறைவனுடைய விருந்தாளிகளாக நாம் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்டு அதற்கான சிறந்த கூலிகளும் சன்மானங்களும் எங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டினார்களோ அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜுகளை அமைத்து இறைவனுடைய அளப்பெரிய கூலியை அடைந்து கொள்வோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.